ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். என்னதுன்னா, திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் என்னோட வில்லேஜில் நான் வந்து வீடு கட்டினுக்கிறேன். எனக்கு வீடுக்கு கம்பி மெட்டீரியல் வேணுமா இருந்துச்சு. அதனால நான் கூகுளில் சர்ச் பண்ணேன். ஸ்ரீ ஆதித்யா பில்டர்ஸ் திருச்செங்கோடுன்னு லொக்கேஷன் வந்துச்சு. அப்புறமா நான் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணேன், எனக்கு கம்பி வேணும்னு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஃபுல் அமௌண்ட் நீங்கள் அனுப்புங்க, நான் உங்களுக்கு லோடு அனுப்பிச்சி விட்றேன்னு சொன்னாங்க. சரி, நான் வந்து நம்பல. அதனால அவங்க பிளேஸை வந்து நான் விசிட் பண்ணி நான் எல்லாம் பார்த்து ஆஃபீஸில் ஜஸ்ட் டீல்லாம் அவார்டுலாம் வாங்கி வச்சுன்னுக்குறாங்க. அதனால எல்லாம் ஜென்யூனாக இருக்குதுன்னு நான் நினச்சி அவங்களுக்கு சரி எல்லாம் பார்த்துட்டு அவங்கக்கிட்ட எல்லாம் பேசி அப்புறமா நான் ஊருக்கு போய் 2,85,000 அவங்களுக்கு அமௌண்ட் அமிச்சேன் கம்பி வேணும்னு. அவங்க என்னன்னா ஃப்ரைடே கம்பி வரும்னு சொன்னாங்க. அப்புறமா ஃப்ரைடே கால் பண்ணுறேன், கட் பண்ணுறாங்க, பிஸி வருது. சாட்டர்டே சண்டே ஃபோன் பண்ணேன், டிரைவர் வந்து லீவில் இருக்கிறாங்க, தூங்கின்னு இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. சரி மண்டே அனுப்புன்னு சொல்லுறதுக்கு ஓகேன்னு சொன்னாங்க. மண்டேவும் ஃபோன் பண்ணுறேன், ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்புறமா நாளைக்கு வரும்னு சொன்னாங்க. சரி டியூஸ்டே நானும் எங்கள் அண்ணன் வந்து திரும்ப இங்கே விசிட் பண்ணி அவங்கள கேட்டதுக்கு கம்பி லோடு கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா அவங்க கிட்ட நான் கேட்டேன், சரி இப்போ நான் குத்த அமௌண்ட் அனுப்புங்கன்னு சொல்லுறதுக்கு ஓகேன்னு சொல்லிட்டு 80,000 to 90,000 எனக்கு அமௌண்ட் அனுப்பிச்சாங்க. அதுக்கப்புறமா ஃபோன்பே லிமிட் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா சரி மீதி பேலன்ஸ் அனுப்புன்னு சொல்லுறதுக்கு செக் எழுதி கொடுத்தாங்க. நீங்கள் பார்க்கலாம் அந்த வீடியோ, செக் வீடியோலாம். அப்புறமா சரி செக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா நான் பேங்க்ல செக்கு குத்துறதுக்கு பேங்க்கார் என்ன சொல்றாங்கன்னா, பேங்க்ல அமௌண்ட்டே இல்லை, செக்கில் அமௌண்ட்டே இல்லைன்னு சொன்னாங்க. சரி நான் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு அவங்க வந்து ஒரு வாரத்துக்குள்ளே காசு அனுப்புறேன்னு சொல்லி ஒரு 50,000 காசு அனுப்பிச்சாங்க. அப்புறமா திரும்ப ஒரு 1 month ஆகிட்டாமல் ஒரு 60,000 ஏதோ அனுப்பிச்சாங்க. இப்போ டோட்டலாக 2,05,000 அமௌண்ட் அனுப்பிச்சிக்கிறாங்க. இன்னும் 80,000 அமௌண்ட் தரணும். 7 to 6 months ஆயிடுச்சு. இப்போ வந்து அக்டோபர் ஆயின்னு இருக்கு, இன்னும் எனக்கு அமௌண்ட் 80,000 தரல. அதனால ஃபோன் பண்ணால் கட் பண்ணுறாங்க, பிஸி வருது. அப்புறமா பெங்களூர்லேருந்து நான் ஃபோன் பண்ணும்போது என்னென்ன பண்ணிக்கோன்னு சொன்னாங்க. இப்போ நான் இவங்க இடத்துக்கு தான் வந்துக்கிறேன். ஆஃபீஸில் போய் பார்க்குறேன், அவங்க இல்லவே இல்லை, எங்கேயோ போயிட்டுக்கிறாங்க ஊருக்கு. அப்புறமா நான் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணேன். ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணி லெட்டர்லாம் எழுதி கொடுத்தா. அப்புறமா போலீஸ்கார் வந்து லெட்டரு எடுத்துக்கல. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு மட்டும் இல்லைப்பா, இந்தமாரி 10-20 பேருக்கு இதேமாரி தான் ஏமாத்திக்கிறாங்க. போலீஸ்கார் என்ன சொன்னாங்கன்னா, நவம்பர் 5 வந்து ஸ்டேஷன் கிட்டே வாங்க, அவங்களும் வராங்க, அவங்க வந்து உங்களுக்கு 80,000 அமௌண்ட் தரேன்னு சொல்லிக்கிறாங்க. அப்படி அவங்க 80,000 அந்த டேட்டுக்கு அமௌண்ட் தரலன்னா கம்பி வேணும்னு தான் நான் காசு கொடுத்துக்கிறேன். அந்த 80,000க்கு நான் கம்பி வாங்கின்னு போகிறேன். அப்புறமா நான் எல்லாருக்கும் சொல்கிறேன், என் ஃபாலோவர்ஸ் வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்கும் சொல்கிறேன், உங்களுக்கு எதனா வீடு கட்டும் போது உங்களுக்கு எதனா மெட்டீரியல் வேணும்னா தயவு செஞ்சு லோடு வந்து உங்க பிளேஸ்ல வந்து லோடு வந்து இறங்கிட்டு அப்புறமா நீங்க காசு கொடுங்க. முன்னாலே ஃபுல் பேமெண்ட், முன்னாலே காசு கொடுக்காதீங்க. ஏன்னா இந்த மாதிரிலாம் நிறைய ஸ்கேமர்ஸ், ஃப்ராடு ஆளுங்கெல்லாம் இருக்குவாங்க. எல்லாரும் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இந்த ரீல் ஷேர் பண்ணுங்க. அப்புறம் எல்லாரும் நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் போலீஸ், திருச்செங்கோடு டவுன் போலீஸ், திருச்செங்கோடு ரூரல் போலீஸ் ஸ்டேஷன் எல்லாரையும் டேக் பண்ணுங்க.